தமிழ்நாட்டில் காஸ்ட் சர்வே தமிழக அரசு உடனடியாக அறிவிக்கணும். இதற்கு பல காரணங்கள் இருக்கு. இப்ப நேற்று முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார். இது எங்க கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கிறது, இது எங்களுக்கு தான் வெற்றி. என்ன வெற்றி இதுங்க? யாருக்கு வெற்றி இது? உங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது சர்வே நாங்க கேட்கிறோம். சென்சஸ் எடுப்பது மத்திய அரசு நடத்தணும். இப்போ மக்கள் புரிஞ்சுக்கணும், சென்சஸுக்கும் சர்வேக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏன்னா நேற்று சில தொலைக்காட்சியில பார்த்தேன், அவங்களுக்கு என்னன்னு தெரியாமலே உளறிட்டு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் என்னன்னு கூட தெரியல, ரியாலிட்டி தான் தெரியல. சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் எடுக்கணும் சென்சஸ். அது கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு சென்சஸ் கூட எடுக்கிறது, அது இன்னொரு அடிஷனல் டேட்டா தான். இந்த சென்சஸ் மத்திய அரசு எடுக்கிறது இப்ப பிராக்டிக்கலா என்ன ஆகும் பாருங்க. கடைசி சென்சஸ் எடுத்தது 2010 இருந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டேட்டா நமக்கு எப்ப வந்ததுன்னா 2013 வந்தது. 3 ஆண்டுகள் ஆச்சு அந்த டேட்டா வரத்துக்கு, அது கம்பைலேஷன்லாம் போட்டு அறிவிக்கிறதுக்கு. இப்போ மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறது அடுத்த சென்சஸ்ல காஸ்ட் சென்சஸ் கூட நாங்க சேர்த்து எடுப்போம். தனியா காஸ்ட் சென்சஸ் சொல்லல. காஸ்ட் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுக்க போறாங்கன்னா 2026லயோ 7லயோ எடுப்பாங்க. அதை எடுத்துட்டு அடுத்த 3 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகள், இது நான் சொல்றது சென்சஸ் டேட்டா மட்டும். இப்ப நீங்க அதுல ஜாதிவாரி சேர்த்து டேட்டா சேர்த்தீங்கன்னா அது இன்னும் ஒரு 4-5 ஆண்டுகள் ஆகும் முதல்ல நமக்கு டேட்டா வரத்துக்கு. ஏன்னா இது 145 கோடி மக்கள் சார்ந்த ஒரு விஷயம். அது